அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் 3ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. அதுவும் இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை, இந்த 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான விநாயகர் வழிபாட்டிற்குரிய சதுர்த்தி திதியும் இருக்குது. அதுவும் வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா வளர்பிறை சதுர்த்தி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, அது பதவி, புகழ், பணம், நகை, எது வேணுமோ, எது இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் விநாயகர் பெருமானிடம் வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவாருன்னே சொல்லலாம். மேலும் நம்மளுடைய தொழில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும், எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு உண்டு. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தியை சுக்கிரவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய வழிபாட்டிற்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து மொத்தம் 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 2 பொருளையும் ஒன்றா சேர்த்து கட்டி வைப்பதன் மூலமாக 6 மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு அமௌண்ட் கேட்குறோமோ அது நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம தேடி வரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சர்க்கரையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக சுக்கிரவசியம் ஏற்படும், மேலும் கர்ம வினைகளும் நீங்கும் என்பது குறித்தும் அதில் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம கையில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்வதன் மூலமாகவே நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும், பணவரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு பதிலாக வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்தும் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன். இவை தவிர இது 2025ஆம் ஆண்டு துவக்கம் இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில் நீங்கள் உங்கள் வீட்டில் கேலண்டரை மாட்டி வைப்பதன் மூலமாக வருடம் முழுவதுமே செல்வத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது என்பது குறித்தும், இது ஜனவரி மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சொல்ல வேண்டிய மணி மந்த்ரா, அதாவது பணவசிய மந்திரம் 2 வார்த்தை வர மாதிரியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான். ஆனால் செய்வதன் மூலமாக அதிரடியான பணவரவு ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்காக நான் அதை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண அருள் பெறுவதற்கு தான். யாருக்கு அவருடைய அருள் இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறதுல துளி அளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சாவே மகாலட்சுமி தாயாரை வசியம் செஞ்ச மாதிரி தான் அர்த்தம். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலே சுக்கிர பகவானை வசியம் செஞ்சதாக தான் அர்த்தம். அதனால் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் இது ஆண்கள், பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கையில் பணமே தங்க மாட்டேங்குது, வாங்குகிற சம்பளம் எல்லாம் சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது, மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. அவங்களாம் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வீட்டில் தாராளமான பணவரவு ஏற்படும். அடுத்ததாக இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். அடுத்தது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரஹோரை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இது காலையில் 6 to 7ங்கும் போது ஒரு டைமிங் முடிஞ்சிடுச்சு. மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இன்னும் 2 நேரம் நமக்கு மீதி இருக்குது. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி நேரம் பார்த்து செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது மொத்தம் 2 பொருள் தான். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 1 ரூபாய் நாணயம்.
இந்த ₹1 நாணயத்தை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயம் வந்து அதுக்கு நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இந்த ₹1ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அம்சம் பொருந்திய ஒரு நாணயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது. இந்த பட்டையாகட்டும் பட்டை பொடியாகட்டும் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனுடைய நறுமணம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மணி அட்ராக்ஷனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் பட்டை வந்து பவுடராக விற்றுட்ருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பரிகாரங்களுக்கு அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரம் நம்ம செய்கிறதுக்கு பட்டை பொடி தேவை கிடையாது, முழு பட்டையே போதும். சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டையாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பச்சை நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த 2 கலர் தவிர வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது 2ம் தான் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பட்டை, ₹1 நாணயம், இந்த பேனா 3ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு நம்பர் வந்து சொல்கிறேன். இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்ச பட்டையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். ஸ்க்ரீனில் அந்த நம்பரை கொடுக்குறேன், நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன். இதுதான் அந்த நம்பர் 318798 318798. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க, கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே சுக்கர பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்து போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பல் வந்து தெரியும். இந்த சிம்பலை போட்டுக்கோங்க. கீழே அவருக்கு உரிய இந்த நம்பரையும் போட்டுக்கோங்க. 24ங்கிறது சுக்கரனுக்குரிய நம்பர், இதையும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டையில் நம்பர் எழுதி வச்சோம் இல்லையா, அது அந்த ₹1 காசு. இதை 2ஐயுமே நீங்கள் எடுத்து உங்களுடைய அந்த கையில் நீங்கள் வரைஞ்சி வச்சதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே இடது கையில் இருக்கும், நீங்கள் வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள். பண கஷ்டம் மொத்தமாக நீங்கின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஐ எம் எ மில்லினியர், ஐ எம் ஏ மணி மேக்னெட், இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். ஒரு 2 நிமிடம் சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா, அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை சில்வர் சம்படமாக இருக்கலாம், கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ₹1 நாணயத்தையும் அந்த பட்டையையும் அந்த சர்க்கரைக்குள்ளே வந்து மறைச்சி வைக்கணும். சாதாரணமாகவே சர்க்கரைக்குள்ளே இது போல் பட்டையை வந்து மறைச்சி வைக்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம சேனல்லையே இது குறித்து நான் மொத்தம் 3 பதிவுகள் வந்து சொல்லியிருக்கிறேன். 3லேயும் வேறு நம்பரும் சிம்பளையும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து பயன்படுத்தியிருக்கவே மாட்டீங்க, புது நம்பர். இதை நம்ம பயன்படுத்துகிறோம், அதுவும் இந்த நாளில் பயன்படுத்துகிறோங்கும் போது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ இந்த ₹1 இந்த பட்டை இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்போவாச்சும் நீங்களே விருப்பப்பட்டால் மட்டும் இதை பழசை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. ₹1 நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதே போல் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு சக்கரை டப்பாவில் எப்போதுமே இந்த காசும் பட்டையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக பணவரவில் அதிரடியான மாற்றங்கள் வந்து உண்டாகும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.